1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 21வது வசனம். எலியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை காரியத்தை கேட்கிறார். எந்த மட்டும் நீங்கள் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் வேணும்னா பாகாலை பின்பற்றுங்கள் என்று சொன்னபோது அவர்கள் அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டுக்கும் நடுவில் என்ன செய்கிறாங்க? நிற்கிறாங்க. இங்கிட்டும் போல இங்கிட்டும் போல. இந்த 2 நினைவுகளால் அப்படிங்கிற அந்த தமிழ் பதத்துக்கு ஆங்கிலத்தில் ஒப்பீனியன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. 2 விதமான ஒப்பீனியன். பொதுவாக 2 ஒப்பீனியன்னாலே எது சரியாக இருக்கும் பார்த்தீங்களா? நமக்கே என்ன செய்ய முடியல, சொல்ல முடியலை. அப்போ இந்த 2வது ஒப்பீனியன் வர்றதே பிரச்சனை தான். ஒரு ஒப்பீனியன் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, குழப்பம் இல்லை, தெளிவாக நம்ம வாட்டுக்கு போய்கிட்டே இருப்போம். இன்னொரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஹவு லாங் ஆர் யூ கோயிங் டு சிட் ஆன் த ஃபென்ஸ். இந்த மதில் மேல் பூனைன்னு சொல்லுவாங்கல்ல, அது இங்கிட்டா அங்கிட்டா, அப்படியா இப்படியா, இதுவா அதுவா, அந்த மாதிரி ஒரு இது 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 நடுநிலைமை கிடையாது. அதாவது இதுவும் அதுவும், இந்த ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு காரியம். அதனால் இந்த செய்திக்கு நான் செகண்ட் தாட் அல்லது 2ஆம் கருத்து அப்படின்னு நான் ஒரு பேர் வச்சிருக்கிறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்னன்னா, கடவுள் ஒருத்தர் தான், அவர் தான் வானத்தையும் பூமியை உண்டாக்கினார். மனுஷனை தன்னை மாதிரியே பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு தான் உண்டாக்கினார். ஆனால் மனிதர்கள் அவர்கள் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் தாறுமாறாக வாழ்ந்தாங்க. அதனால் இஸ்ரவேலுங்கிற அந்த ஒரு ஜாதியை அவர் தமக்கு பரிசுத்த ஜாதியாக தெரிந்து கொண்டார். தம்மை மகிமைப்படுத்தும்படி, தாம் இந்த உலகத்தில் கிரியை செய்யும்படி தனக்கென்று இஸ்ரவேலை தெரிந்து கொண்டார் கர்த்தர். அவங்கள எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி கானான் தேசத்தில் கொண்டு வந்து குடியமர்த்தினார். உலகத்திலேயே தி வெரி பெஸ்ட் லேண்டு கானான் தேசம். ஏன்னா முழு உலகமும் கடவுளுடையது தான். கடவுள் முழு உலகத்திலையும் தனக்கென்று தெரிந்து கொண்ட அந்த இஸ்ரவேலுக்கு எப்படிப்பட்ட இடத்த கொடுப்பாரு? தி வெரி பெஸ்ட்டு தான். அப்படி கானான் தேசத்தில் கொண்டு வந்து குடி அமர்த்தும் போது அவங்க 31 ஜாதிகளை யுத்தம் பண்ணி துரத்திட்டு தான் அங்கே குடியேறாங்க. 31 ஜாதிகள் துரத்திட்டு குடியேறாங்க. ஆனால் வேறு ஒரு சில ஜாதிகளை கர்த்தர் விட்டு வைத்தார். கானானியர், ஏத்தியர், எபூசியர், ஏவியர், இந்த மாதிரியான சில ஜாதிகளை அவர்கள் நடுவிலே இருக்கும்படி தேவன் விட்டு வைத்தார். இவர்கள் அந்நிய ஜாதிகள், அந்நிய தேவர்களை பின்பற்றுகிறவர்கள், அந்நிய கலாச்சாரம், அசுத்தமானவர்கள், அருவருப்பானவைகளை செய்கிறவர்கள், அக்கிரம சிந்தையுள்ளவர்கள், அவர்களுக்கென்று எந்த கொள்கை கோட்பாடும் கிடையாது, இஷ்டம் போல வாழ்கிற ஒரு விதமான மோசமான கூட்டம். அவர்களையும் துரத்தி இருந்திருக்கலாம். துரத்தி இருந்தால் அவங்க எல்லைக்குள்ளே அவங்க ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக என்ன செஞ்சுருந்துருப்பாங்க, இருந்திருப்பாங்க. ஆனால் இவங்க குடி அமர்த்தப்படும்போது ஒரு சில அந்நிய ஜாதிகளும் இருக்கட்டும் என்று கர்த்தர் விட்டு வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. என்னவா இருக்கும்? சிக்கல் தான். ஏதேன் தோட்டத்தில் எல்லாத்தையும் நல்லா பண்ணிவிட்டு அங்கே ஒரு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை என்ன செஞ்சார்? வச்சுட்டு என்ன சொன்னார்? இதை தொடாத, புசி. இதுக்கு அதை எதுக்கு வைக்கணும்? அங்கே அதுதான் சோதனை.
அதே மாதிரி தான் இந்த ஒரு சில ஜாதிகளை விட்டு வச்சுட்டு அதே தான் சொல்கிறாரு, நீ தொடாத புசிக்காத. அதுக்கு எதுக்கு அவனை விட்டு வச்சுருந்துருக்கணும்? நம்மால் என்ன பண்ணுவான் தெரியும்ல, அதே தான் பண்ணாங்க. 3:6 அவர்களுடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள். உடனே கர்த்தருக்கு கோபம் வந்துருச்சு. இஸ்ரவேலின் மேல் கோபம் மூண்டவராகி மெசபத்தோமியா ராஜா கிட்ட இந்த ஜனங்களை விற்று போட்டார். அதாவது சுதந்திர தேசத்தில் சுயாதீனமாக சுகமாக இருக்க வேண்டிய ஜனங்களை கர்த்தர் ஒரு ராஜாட்ட அடிமையாக ஒப்பு கொடுத்துட்டார். அதனால் 8 வருஷம் அடிமைகளாக இருந்தாங்க. உடனே அவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க, ஆண்டவரே நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், இப்போ இருக்கிற கடன் பிரச்சனை காரணம் என்ன? நாங்கள் உம்மை விட்டு விலகுனது தான், உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சது தான். ஆமாம், இப்போ இருக்கிற போராட்டம் பிரச்சனை சமாதான குறைவு எல்லாத்துக்கும் என்ன காரணம்? நாங்கள் உம்மை என்ன செய்யலை, சேவிக்கலை, அந்நிய தேவர்களை சேவித்தோம், அதனால் இப்போ நாங்கள் கஷ்டப்படுறோம், எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னோடனே கர்த்தர் ஒத்னியேலுங்கிற ஒரு இரட்சகனை கர்த்தர் எழுப்பினார். அந்த ஒத்னியேல் என்ன பண்ணுறான், இந்த மெசபத்தோமியா ராஜா மேலே யுத்தம் பண்ணி ஜெயிச்சு அவனை துரத்திட்டான். இப்போ 11ஆவது வசனம் பார்த்தீங்கன்னா, தேசம் 40 வருஷம் அமைதலாக இருந்து சந்தோஷமாக இருந்தாங்க. 40 வருஷம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஒத்னியேல் மரணம் அடைந்தான். இப்போ அதான் கிளைமேக்ஸ். அடுத்து 12ஆவது வசனம் என்ன எப்படி ஆரம்பிக்குது? இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை பாருங்க. இப்போ இவங்க கர்த்தரை விட்டு விலகி இருக்கக்கூடாது. முதல்ல இருந்து வருவோம். இவங்க கர்த்தரை விட்டு என்ன செஞ்சிருக்கக்கூடாது, விலகி இருக்கக்கூடாது. ஏன்னா கர்த்தர் பிரமாணங்களை கொடுத்துருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். எதுக்காக இவங்க விலகுறாங்க? இப்போ இங்கே இல்லாத பக்தி வேற எங்கே இருக்குது? எதுக்காக இவங்க அந்நிய தேவர்களை பின்பற்றி போகணும்? பாவ சந்தோஷத்துக்கு தான், வேற ஒன்றும் கிடையாது. வெறும் பாவ சந்தோஷத்துக்கு தான். புரியுதா உங்களுக்கு? வேற பக்தி முக்திலாம் கிடையாது. அவங்களுக்கு நல்லா தெரியும், இதான் ஜீவ மார்க்கம், ஜீவனுள்ள தேவன், சீனாய் மலையில் ஜனங்கள் பார்க்க இறங்கி வந்தவர், தங்களோடு பேசினவர், அவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்டிருக்கோம், எங்கள் முற்பிதாக்கள் கேட்டிருக்கிறாங்க, எங்களுக்கு பிரமாணங்களை கொடுத்துருக்கிறார், ஆசரிப்பு கூடாரம் இருக்குது, உடன்படிக்கை பெட்டி இருக்குது, அதில் தேவ மகிமை இருக்குது, ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, பலி இருக்குது, சத்திய வேதம் இருக்குது, நல்லா தெரியும் ஜனங்களுக்கு. அதனால தேவனை விட்டு இவங்க விலகி அந்நிய தேவர்களை சேவிக்க போனதுக்கு காரணம் பக்தி கிடையாது, பாவ சந்தோஷத்துக்காக. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ போனா போ, பாவ சந்தோஷம் வேணும்னா நீ போயிட வேண்டிதானே, ஏன் திரும்ப என்கிட்ட வர்ற அப்படின்னா, நீர்தானே என் துணையானி கேடகமும் மானி, என்னை நினைப்பவரே ஆசீர்வதிப்பவரே. இப்போ என்ன பிரச்சனை? பாவம் செஞ்சாச்சு, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்துக்கு தண்டனை உண்டு. இப்போ பிரச்சனையில் சிக்கியாச்சு, இப்போ யார் தான் காப்பாற்றணும்? இவங்க எவ்வளோ கூப்பிட்டாலும் பாகால் வந்து என்ன செய்ய போகிறதில்ல, காப்பாற்ற போகிறதில்ல. இவங்களுக்கு நல்லா தெரியும் நம்மளை யார் தான் காப்பாற்றணும். அப்போ எதுக்காக திரும்ப வர்றாங்க கர்த்தர்ட்ட? எதுக்காக வராங்க? அவர் தான் என்ன செய்யணும், காப்பாற்றணும். ஆமாம், சரி, கர்த்தர் காப்பாற்றுவாரா இல்லையா? காப்பாற்றுவார். காப்பாற்றினதுக்கப்புறம் கொஞ்ச காலம் இயேசுவுக்காக சர்ச்சில் இருந்துட்டு அப்புறம் கொஞ்சம் நல்ல நிலைமை சரியானவுடனே திரும்ப எங்கே போயிடுறது? உலகத்துக்குள்ள. எதுக்கு? திரும்ப அந்த பாவ சந்தோஷத்துக்காக. சரி, அப்போ பாவம் செய்யக்கூடாதுன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும்.
பாவம் செஞ்சால் நமக்கு திரும்பவும் இதே மாதிரி ஒரு நெருக்கடி வரும், அடிமைத்தனம் வரும், பிரச்சனை வரும்னு எல்லாம் நல்லா தெரியும். ஆனால் எண்ணத்தில் இவங்க பாவத்திற்குள் போகிறாங்க அப்படின்னா அங்கே தான் இந்த ரெண்டாம் கருத்து, ரெண்டாவது ஒரு ஒப்பீனியன் இவங்களுக்குள்ளே வருது. அது என்ன அப்படின்னா, ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவார், ஆண்டவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். ஏன்னா என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணால் எல்லாம் சரியாயிரும், மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிடுவார். பாருங்க, இப்படி ஒரு வேளை ஒரு இரண்டாவது கருத்தினால் பாதிக்கப்பட்டு நீங்களும் ஒரு வேளை பாவ வாழ்க்கையில் சிக்கி இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு அது பிடிக்கலை, எனக்கு அது பிடிக்கலை. இப்போ பாவம் செய்கிறோம், ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம், நம்ம அவரை நோக்கி கூப்பிட்டா அவர் நம்மை விடுவிப்பாரா இல்லையா? விடுவிப்பார். அவருடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்குதா இல்லையா? அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பாரா இல்லையா? இது எல்லாம் உண்மைதான். ஆனால் ஆண்டவர் சொல்ல எனக்கு பிடிக்கல, இந்த டீலிங் எனக்கு பிடிக்கல. அப்போ பரிசுத்தமாக இருக்கணும், பாவம் செய்யக்கூடாதுங்கிறது முதல் கருத்து. இப்போ எங்கே இந்த நிலையிலிருந்து நம்ம விழுறோம்னா, ரெண்டாவது ஒரு கருத்து நமக்குள்ளே எழும்புது. அப்படி ஒரு வேளை நம்ம பாவம் செஞ்சாலும் நம்ம ஆண்டவர் திரும்ப நம்மளை மன்னித்து நம்மளை கழுவி சுத்திகரித்து நம்மளை பரிசுத்தவானா நீதிமானாக மாற்றி திரும்பவும் நம்மளை உயர்த்துவார். அந்த ரெண்டாவது கருத்து இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சாபக்கேடு, அதுதான் நமக்கு நாமே வச்சுக்கிற சூனியம். ஏன்னா இப்போ அந்த கருத்து எனக்குள்ள எழும்பலன்னு வச்சுக்கோங்களேன், நான் அந்த ஒற்றை கருத்தில் தான் நிற்பேன். எது ஒற்றை கருத்து? பரிசுத்தமாக இருக்கணும், பாவம் செய்யக்கூடாது, பாவம் கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது, பாவம் செஞ்சால் நம்ம வம்பில் மாட்டிக்கிடுவோம், என்ன பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செஞ்சால் நரகத்துக்கு போவோம். அப்படிங்கிற அந்த ஒற்றை கருத்தில் நான் நின்று கொண்டிருக்கிற வரைக்கும் நான் பரிசுத்தமாக இருப்பேன், நான் உண்மையாக இருப்பேன், நான் நீதியாக இருப்பேன், நான் கர்த்தருக்கு பிரியமாக இருப்பேன். எப்போ இந்த நிலைப்பாட்டை விட்டு நான் சறுக்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு ரிடம்ஷன் இருக்குது, புரியுதா? இப்போ என்ன பிரச்சனை? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னேற்றமே இல்லை. நல்லா விளங்கிக்கோங்க, இப்படிப்பட்ட ஜீவியம் உள்ளவர்களுக்கு என்ன இருக்காது? முன்னேற்றம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை சுழற்சி என்ன தெரியுமா? பாவம் செய்வாங்க, அடிமையாக போவாங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாங்க, மனம் திரும்புவாங்க, கர்த்தர் விடுதலை ஆக்குவார், இளைப்பாறுதலாக இருப்பாங்க, திரும்ப பாவம் செய்வாங்க, அடிமையாக போவாங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாங்க, மனம் திரும்புவாங்க, ஆண்டவர் விடுதலை தருவார், இளைப்பாறுதலாக இருப்பாங்க, திரும்ப பாவம் செய்வாங்க. அப்போ இந்த சுழற்சியில் இவங்க நியாயாதிபதிகள் காலத்திலிருந்து ராஜாக்கள் காலம் வரைக்கும் ஆண்டவரும் பொறுமையாக இருந்தார். கடைசியில் அந்த தேசமே இல்லாதபடி அவர்கள் சிதறண்டு போனார்கள். ஆனால் இவங்களை குறித்த தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 12:3 பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள். அப்போ உலகத்தையே ஆசீர்வதிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி யாரு? இந்த இஸ்ரவேல் சந்ததி. அப்ப இவங்க தான் உலகத்தையே ஆண்டிருக்கணும், மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இவர்கள் உருவெடுத்திருக்கணும். அவங்க அப்படி பெருசா வளரல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதுதான் நம்ம ஒருவேளை அந்த பரிசுத்தமாக இருக்கணுங்கிற அந்த ஒற்றை கருத்தில் இருந்து இந்த ரெண்டாவது கருத்தினால் பாதிக்கப்பட்டு
நம்ம சரிக்கு விழுந்தோன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பவும் எழும்புவோம், திரும்பவும் சறுக்குவோம், திரும்பவும் எழும்புவோம், திரும்பவும் சறுக்குவோம். இது நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வராது. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க இப்படி தான் ஒரே வட்டத்துக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க, முன்னேற்றமே கிடையாது. யோசித்து பாருங்க, நம்ம தேவன் சர்வ வல்லவர். அவர் நினைச்சார்னா நம்மளை எவ்வளோ மகிமைப்படுத்த முடியும், மேன்மைப்படுத்த முடியும், நம்ம செய்கிற வேலையை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும். ஆனால் ஏன் நம்ம பெரிய அளவில் முன்னேற்றத்தை அடைய முடியலை அப்படின்னா, நம்ம சுற்றி சுற்றி வர்றோம். நம்ம இப்படி சுற்றி வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த இரண்டாம் கருத்து. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன இரண்டாம் கருத்து? உங்களுக்கு இதுவரைக்கும் உள்ளதே கொஞ்சம் ஒரு மாதிரி கிறுக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் உங்களுக்கு இதை தொடர்ந்து வேறு சில உதாரணங்களை சொல்லும்போது உங்களுக்கு புரியும். இப்போ ஆரோக்கியம் சார்ந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். புரோட்டா சாப்பிட்டு வயிற்று வலி வந்துருச்சு, டாக்டர்கிட்ட போகிறோம். நான் ஒரு மாத்திரை எழுதி தரேன், சாப்பிடுங்க, வலி சரியாக போயிடும், இனிமேல் என்ன செய்யாதீங்க, புரோட்டா சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ வீட்டுக்கு வர்றோம், மாத்திரை சாப்பிட்டோடனே வலி என்ன செஞ்சிருச்சு, சரியாயிடுச்சு. நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆனால் என்ன செய்வோம், ஏன் சாப்பிட்றோம்? புரியுதா? அதாவது புரோட்டா சாப்பிட்டா வயிற்று வலி வருங்கிறது ஒற்றை கருத்து. அப்போ வயிற்று வலி வரக்கூடாதுன்னா என்ன செய்யக்கூடாது, புரோட்டா சாப்பிடக்கூடாதுங்கிறது ஒற்றை கருத்து. ஆனால் இப்போ எனக்குள்ள ரெண்டாவது ஒரு ஒப்பீனியன் இருக்கு. என்னன்னா, மாத்திரை சாப்பிட்டா வயிற்று வலி சரியா போகும் இஸ் ஈக்குவல் டு புரோட்டா சாப்பிடு. டேலி ஆயிடுச்சா? இதுதான். இப்போ நான் இந்த செகண்ட் ஒப்பீனியனில் அடி வாங்கிக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். மாத்திரை சாப்பிட்றேன், வலி சரியாக போகுது, புரோட்டா சாப்பிட்றேன், வயிறு வலிக்குது, மாத்திரை சாப்பிட்றேன், வலி சரியாக போகுது, புரோட்டா சாப்பிட்றேன், வயிறு வலிக்குது, மாத்திரை சாப்பிட்றேன், வயிறு வலி சரியாக போகுது, புரோட்டா சாப்பிட்றேன், கடைசியில் எங்கே போகணும், கல்லறைக்கு தான். அப்போ என்னைய கல்லறையில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் இந்த ரெண்டாவது ஒப்பீனியன் இருக்குல்ல, இது என் காலை வாரிக்கிட்டே இருக்கும். புரியுதா? நான் இந்த தண்ணி குடிக்கணும் நிறையா அப்படிங்கிறதுல கொஞ்சம் கான்சியஸான ஆள். அதனால் நான் நிறையா தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பேன். என் டேபிள்லேயே ஒரு 8 பாட்டில் இருக்கும், சின்ன சின்ன பாட்டில் தான். அதில் நான் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பேன் நிறையா. சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் ஒரு டாக்டர் என்ன சொன்னார்னா, ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும், 5 லிட்டர் தண்ணிலாம் குடிக்கணுங்கிறாங்க. அப்படியெல்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் நிறையா தண்ணி குடிச்சிங்கன்னா கிட்னி ரொம்ப வேலை பார்க்கும். நம்ம அவ்வளோ வேலை கிட்னிக்கு கொடுக்கக்கூடாது. நீங்கள் தாகமாக இருந்தால் தண்ணி குடித்தா போதும், பிளா 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 பிளான்னு சொல்லிவிட்டார். ஐயா நமக்குள்ளே எதை விதைச்சி விட்டார், ரெண்டாவது ஒரு ஒப்பீனியனை விதைச்சி விட்டார். கவனிங்க, இது ஒரு அன்கான்சியஸாக கேட்ட விஷயம், அப்படி போகிற போக்கில் கேட்ட விஷயங்க. அது அப்படியே மனசில் நின்றுச்சுங்க. என்ன அறியாமலேயே நான் தண்ணீர் குடிப்பது நின்று போனது. நானே யோசிக்கிறேன், நீங்கள் என்னடா தண்ணி காலியாகவே ஆகலை, நம்ம தண்ணியை குடிக்கலன்னா யோசிக்கிறேன். ஆனால் எப்போ எனக்கு இது சூடாக உணர்த்துச்சு அப்படின்னா, இங்கே ஒரு கட்டி வந்துருச்சு. அப்போ தான் நான் யோசிக்கிறேன், அடா பாவி, அந்த ஆள் வீடியோவில் வந்து நமக்கு சூனியை வச்சு விட்டு போயிட்டான். புரியுதா உங்களுக்கு? இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்களை இந்த ரெண்டாவது ஒப்பீனியனை நமக்குள்ளே இருந்து எழும்புறது மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற ஆட்கள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இந்த படிக்கிற பிள்ளைகள்கிட்ட வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஒரு பரீட்சை வாழ்வாசாவா போராட்டம் அப்படின்னா நீ எப்படி என்னதான் செஞ்சு ஆகணும், படிச்சு தான் ஆகணும். ஆனால் ஏன் படிக்க மாட்டேங்கிறான்? ஒரு வேளை ஃபெயில் ஆகிட்டா உனக்கு என்ன இருக்குது, ரீ எக்ஸாம் இருக்குது, எழுதி என்ன செஞ்சிடலாம், பாஸ் பண்ணிடலாம். நமக்கு அது போதுமே. அதாவது
நம்ம ரீ எக்ஸாம் எழுதுறதுக்காக ஃபெயிலாக போகிறது கிடையாது. ஆனால் இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்ன உடனேயே இந்த முதல் கருத்து வலுவிழந்து விடுகிறது. புரியுதா? இந்த இடத்துல நம்ம வந்து வீக் ஆயிடுவோம். சரி பார்த்துக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன செய்வோம், அதுக்கு மேலே நமக்கு இன்னொரு டெஸ்ட் இருக்குது, எக்ஸாம் இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வாத்தியார் இந்த மாதிரி இதெல்லாம் செகண்ட் ஒப்பீனியன். வாத்தியார் பார்க்க மாட்டார், கேட்க மாட்டார், வாத்தியார் பள்ளிக்கூடத்துக்கே வரமாட்டார், இதெல்லாம் ரெண்டாவது கருத்து. இந்த மாதிரி கருத்து வந்த உடனேயே இவன் ஹோம்ஒர்க் எழுதுவானா பாருங்க. தன்னுடைய கடமையிலிருந்து இவன் தவறுகிறது எதனால? இப்போ ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறாங்க, என்ன செய்யணும்? ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறாங்க, என்ன செய்யணும்? ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கா? இல்லை. ஆனால் நாளைக்கு வாத்தியார் வரமாட்டார், நாளைக்கு அவருக்கு பீரியடு கிடையாது, அவர் இதெல்லாம் கேட்க மாட்டார், நாளைக்கு வந்தோடனே பரீட்சை வைப்பார். இந்த மாதிரி ஒரு செகண்ட் தாட் எனக்குள்ளே வந்த உடனேயே ஹோம்ஒர்க் எழுதணுங்கிற இன்ட்ரெஸ்ட் எனக்கு என்ன செஞ்சிருது? குறைஞ்சிருது. இப்போ இது எனக்கு ஆசீர்வாதமா சாபமா? சொல்லுங்க. சாபம். ஏன்னா கடமையிலிருந்து நான் தவறுனேன்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு தான் தீமை. படிக்கிற பிள்ளைகள் பாருங்க, இன்னும் நாள் இருக்கு, இன்னும் பரீட்சை வர்றதுக்கு ரொம்ப நாள் இருக்கு பாருங்க. இதெல்லாம் இந்த செகண்ட் தாட். சரி, சர்ச்சு ஆராதனைக்கு எத்தனை மணிக்கு வரணும் சொல்லுங்க? 8:30க்கு வரணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆராதனைக்கு எப்போ வரணும்? 8:30க்கு வரணும். இது ஒற்றை கூற்று, ஒற்றை கருத்து. 8:30க்கு வரணும்னா 8:30க்கு வரணும்னா எத்தனைக்கு வரணும்? 8:30க்கு வரணும்னா 8:30க்கு வரணும். 8:30க்கு வரணும்னா எத்தனைக்கு வரணும்? 8:30க்கு வரணும். 8:30க்கு வரணும்னா 8:40க்கு வரணும். 8:30க்கு வரணும் 9:30க்கு வரணும். 8:30க்கு வரணும்னா எத்தனை? ஸோ அது வந்து ஒற்றை கருத்து. இந்த கருத்து எப்போ வலு விளக்குது அப்படின்னா, லேட்டாக போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, யார் கேட்க போகிறா, அதனால் ஒன்றும் இல்லை பாருங்க. ஸோ நமக்குள் எழும்புகிற அந்த ரெண்டாவது கருத்து அந்த இடத்த சிதைச்சி விட்டுருது. சொல்லுங்க. இப்போ நீங்கள் எந்த, இப்போ சரி விடுங்க பார்ப்போம், ஏன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆனால் இதுதான் வாழ்க்கையின் வெற்றிக்கான ரகசியம். நம்ம அந்த ஒற்றை கருத்தில் இருக்கிற வரைக்கும் ஜெயிப்போம். ஒற்றை கருத்திலிருந்து நம்மளை அந்த ரெண்டாவது கருத்து தள்ளி விடுது பார்த்தீங்களா, அங்கே தான் நம்முடைய தோல்வி ஆரம்பிக்குது. இப்போ இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்து வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு, அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. முதல் நூற்றாண்டு சபையிலிருந்து இப்போ வரைக்கும் இயேசுவினுடைய வருகையை எதிர்பார்த்து தான் நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் இன்னும் நிறையா பேர் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும்னு கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். இருந்தாலும் நம்ம வந்து எப்போதும் ஆயத்தமாக இருக்கணும்னு வேதம் என்ன செய்ய சொல்லுது. சரி, அவர் வந்து ஆயத்தமாக இருக்கிறவரில் கூட்டிகிட்டு பரலோகத்தில் போய் தன்னோட வச்சுக்கிடுவார். கைவிடப்பட்டவருடைய நிலை என்ன? அப்படி இயேசு வந்து சபை எடுத்துக்கொள்ளும் போது ஒருவேளை ஆயத்தமாக இல்லை, பரிசுத்தமாக இல்லை, அவருக்கு பிரியமாக இல்லை அப்படின்னா கைவிடப்படுவோம். கைவிடப்பட்டவருடைய நிலை என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி, பயங்கரமான அராஜகம் காணப்படும், இயற்கை பேரழிவுகள் சம்பவிக்கும், பயங்கர பஞ்சம் உண்டாகும், யுத்தங்கள் நடக்கும், கலகங்கள் பயங்கரமாக காணப்படும். அப்போ மகா உபத்திரவ காலம். அப்போ கைவிடப்பட்டால் இந்த உலகத்தில் பயங்கர உபத்திரவத்தை நம்ம அனுபவிக்க வேண்டியது இருக்கும். சரி, அப்போ நமக்கு இருக்கிற அந்த ஒற்றை கருத்து என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். நமக்கு இருக்கிற ஒற்றை கருத்து என்ன? எப்படியாவது வருகையில் என்ன செஞ்சிடணும்? போயிடணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எப்படியாவது வருகையில் என்ன செஞ்சிடணும். ஸோ அதுதான் ஒற்றை கருத்து. அப்போ எப்படியாவது வருகையில் எப்படி போக முடியும்? எப்படியாவது வருகையில் எப்படி போக முடியும்? பரிசுத்தமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், நீதியாக இருக்கணும், பக்தியாக இருக்கணும். ஏன்னா தேவையில்லாத பார்க்கக்கூடாது, தேவையில்லாத கேட்கக்கூடாது, தேவையில்லாமல் சுற்றக்கூடாது. அட்லீஸ்ட் இந்த ஜூன் 1ஆம் தேதியிலேருந்தாவது ஏன்னா 5 புலன்களையும் அடக்கிக்கிட்டு ஒழுங்காக இருக்கணும். என்ன
ரைட்டு. இப்போ ரெண்டாவது ஒரு கருத்து எழும்போம். இப்படி நம்ம ஒற்றை கருத்திலே இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்ல நேரம். இந்த ரெண்டாவது ஒரு கருத்து எழும்போம். என்ன தெரியுமா? ஒருவேளை கைவிடப்பட்டால் இரத்த சாட்சியா மறிச்சு எங்க வந்துடலாம்? பரலோகத்துக்கு வந்துடலாம். முடிஞ்சு வச்சா. இந்த ரெண்டாவது கருத்து எழும்பின உடனேயே நம்ம பக்தி டப்புன்னு இறங்கிருங்க. 50% கீழே இறங்கிருங்க. அப்படியா? அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா? பரவாயில்ல. அப்போ ஒருவேளை நம்ம கைவிடப்பட்டோம்னா நம்ம எப்படி வந்துடலாம் பரலோகத்துக்கு? இரத்த சாட்சியா மறிச்சு வந்துடலாம். அடே அப்பா, நல்ல காலத்திலேயே ஒரு நல்ல சாட்சியை பைக்கை பிடிச்சி சொல்ல தெரில. இது இரத்த சாட்சியா, பக்கத்தில் இருக்கிற முகத்தை பாருங்க, இதெல்லாம் இரத்த சாட்சியா மறிச்சு பரலோகத்துக்கு வர்ற கூட்டமா? இப்போ யோசித்து பாருங்க, எங்க நம்ம பக்தி குறையுது? அந்த செகண்ட் தாட், ரெண்டாவது கருத்து நமக்குள்ள எழும்பின உடனே பக்தி என்ன செஞ்சிருது? டப்புன்னு இறங்கிருதே. அப்ப இன்னைக்கும் எவ்வளவோ பேர் ஆண்டவருடைய வருகையை குறித்த ஒரு எச்சரிப்பு இல்லாமல் அசட்டையாக வாழ்கிறதுக்கு காரணமே இந்த ரெண்டாவது தாட் தான். என்ன? சரி, இந்த உபதேசங்களை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த உபதேசங்கள்லாம் என்னது? எப்படி வாழணும்னு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த சத்தியங்கள். என்ன? இந்த ரெண்டாவது கருத்து உள்ளே வந்த உடனேயே இந்த உபதேசம் என்ன செஞ்சிடும்? ஆட்டங்கன்றோம். இந்த பெந்தைக்கோஸ்தே சபைகள் உருவாச்சுல, அதுக்கு முன்னாடி சிஎஸ்ஐ சபைகள் இருந்தாங்க. பெந்தைக்கோஸ்தே சபைகள் உருவானதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சில பிரதிஷ்டைகள் தான். ஆமாம், அதில் ரொம்ப முக்கியமாக பரிசுத்தம், என்ன, அபிஷேகம், ஆவியின் நிறைவு, வரங்கள், தீர்க்க தரிசனம், அற்புத அடையாளங்கள், அப்புறம் நல்ல வல்லமையான ஊழியம், சுவிசேஷம் அறிவிக்கிறது, இப்படிப்பட்ட கிரியைகளுக்காகத்தான் பெந்தைக்கோஸ்தே சபை தொடங்குச்சு. சரி, பெந்தைக்கோஸ்தே சபைக்குன்னு சில பிரதிஷ்டைகள் இருந்துச்சு. அதில் ஒன்று என்னென்னா, நகையை கலட்டினா தான் ஞான ஸ்நானம் அப்படின்னு இருந்துச்சு. நகையை கலட்டினா தான் ஞான ஸ்நானம். இது ஒற்றை கருத்து. இது இருக்கிற வரைக்கும் சாதாரண ஆட்கள்ல இருந்து பெரும் பெரும் பணக்காரர்கள் வரைக்கும் எல்லாருமே நகையை கலத்திட்டு தான் என்ன செஞ்சாங்க? ஞான ஸ்நானம் பெற்று சபையில் சேர்க்கப்பட்டாங்க. இதுதான் இருந்த நடைமுறை, அந்த ஒற்றை கருத்து. ஒருத்தர் வந்தார். அவர் என்ன பிரசங்கம் பண்ணார்னா, ஞான ஸ்நானம் முக்கியம், அதனால் நீ நகையை எப்போ வேணாலும் கலட்டு, முதல்ல என்ன செஞ்சிரு? ஞான ஸ்நானம் எடுத்துரு. அப்போ ஆட்கள்லாம் என்ன கேட்டாங்க? ஐயா, கலட்டினா தான் ஐயா ஞான ஸ்நானமே பாஸ்டர் கொடுப்பாரு, இப்போ எங்களை எங்கே போக சொல்கிறீங்க அப்படின்னா, நகையை போட்டுக்கிட்டே ஞான ஸ்நானம் கொடுக்குற பாஸ்டர்கிட்ட போய் எடு. எப்படி பற்றி புரியுதா உங்களுக்கு? ரெண்டாவது கருத்து. ஓகே, அப்படி எழும்பின சபை தான் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை. புரியுதா? ஆமாம், நகை போட்டிருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் என்ன கொடுப்போம்? ஞான ஸ்நானம் கொடுப்போம்னு சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ என்ன ஆச்சு? அந்த ஒரு உபதேச தளர்வோட சபை நின்றுச்சா அப்படின்னா கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் எல்லா உபதேசத்துக்கும் ஒரு செகண்ட் தாட் வந்து அந்த உபதேசத்தை அடிச்சுக்கிட்டே போகும். இப்போ ரொம்ப ஒன்றும் இல்லை, சாதாரணமாக கேளுங்களேன். இன்றைக்கி வாலிப பிள்ளைகள்கிட்டே இருக்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சினிமா பார்க்கக்கூடாதுன்னு பைபிளில் போட்டிருக்கா பாருங்கள். அந்த தாட் வந்த உடனேயே பார்க்கக்கூடாது அப்படிங்கிற அந்த 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 பரிசுத்தம், அந்த பிரதிஷ்டை, அந்த கட்டுப்பாடு இருக்குல்ல, அது என்ன ஆயிடுது? தளர்ந்துருதுல. புரியுதா உங்களுக்கு? ஏன் பூ வைக்கக்கூடாது, ஏன் பொட்டு வைக்கக்கூடாது, செகண்ட் தாட் வந்தவுடனே முடிஞ்சு போச்சு. பாருங்க, அந்த காலத்தில் இந்த ஊர் தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கட்டுப்பாடுகள் வச்சுருப்பாங்க, இப்படித்தான் அப்படின்னு. அதை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கேள்வி கேட்டுட்டாலே என்னாச்சு? அந்த கட்டுப்பாட்டுக்கான அந்த வலு வந்து குறைஞ்சிரும், பவர் வந்து என்ன செஞ்சிடும்? குறைஞ்சிரும். அப்படி தான் இந்த உபதேசங்களும். பாருங்கள், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது வந்து சிக்கலான ஒரு விஷயம்.
அப்போ என்ன செய்கிறது அப்படின்னு யோசித்தா செகண்ட் ஒப்பீனியன் என்ன வருது? பிள்ளைகள்லாம் பிறந்துச்சுன்னா எல்லாம் ஜல்லம் போல் சரியாக போயிடும், எல்லாம் என்ன செய்ய ஒன்றுக்குள்ளே ஒன்று கூடிக்கிடுவாங்க, முடிஞ்சு வச்சா. இப்போ இஸ் ஈக்குவல் டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணு. புரியுதா உங்களுக்கு? அந்த செகண்ட் ஒப்பீனியன் இஸ் ஹார்ம்ஃபுல். அதுதான் மனுக்குலத்துக்கு பெரிய எதிரி. இந்த நியாய தீர்ப்பை குறித்து பாருங்களேன். நரகம் இருக்குங்கிற அந்த பயம்தான் மனுஷனை பரிசுத்தமாக வாழ வைக்குது. நரகம் இருக்கா இல்லையா? மோசமான இடம், இங்கே யாரும் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அதுக்காகத்தான் நம்ம பரிசுத்தமாக பக்தியாக உண்மையாக ஒழுக்கமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், ஆண்டவரே என்ன சொன்னார்? உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்குனா பிடுங்கிரு. நீ 2 கண்ணோட நரகத்துக்கு போகிறத பார்க்கலாம், ஒற்றை கண்ணனாய் பரலோகத்துக்கு வர்றது உனக்கு நலமாக இருக்கும்னாரு. அப்பா, அவ்வளோ மோசமாக நரகம் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம்? நடுங்குறோம்ல. நரகத்தை நீங்கள் யாராவது பார்த்தீங்களா? நரகம் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? சரி, அப்படியே ஒரு வேளை அவ்வளோ மோசமான நரகம் இருந்தாலும் நம்ம தேவன் எவ்வளவு அன்புள்ளவர். அப்படி போய் நரகத்தில் நம்ம ஆன்னு வேதனைப்படுறத அவரால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? முடியாது. பிறகு எப்படி நம்மளை நரகத்தில் போட்டு அவர் வாதிப்பார்? முடிஞ்சு வச்சா. இந்த 2வது கருத்து எழும்பின உடனே அதுதானே நான் கூட இருக்குமோன்னு பயந்துட்டேன். பயபக்தி டப்புன்னு இறங்கிருங்க. அப்ப நரகம் இருக்கு இருக்கு இருக்குன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற வரைக்கும், நான் அந்த ஒற்றை கருத்துல இருக்கிற வரைக்கும் தான் என் பயபக்தி. நரகம் இருக்குமான்னு தெரியல, ஆமாம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. பாருங்களேன், இப்போ ஜெயிலுங்கிறது ஒரு பயத்துக்குரிய ஒரு இடம். யாராவது ஜெயில் போக விரும்புவீங்களா? ரொம்ப பயப்படுவோம். ஏன்னா அங்கே அடி இருக்கும், சித்திரவதை இருக்கும், கொடுமை இருக்கும். ஒரு 4 சோத்துக்குள்ளே மாத கணக்கில் கிடக்கும்னா அது எவ்வளோ கஷ்டம். ஸோ ஜெயில்னாலே பயம். இப்போ துணிகரமாக ஜெயிலுக்கு போயிட்டு வர்றவன் இருக்கானா இல்லையா? துணிகரமான கொலை கொள்ளை சம்பவங்கள்லாம் செய்கிறவன் இருக்கானா இல்லையா? என்ன ஐடியாவில் அதை செய்கிறான்? என்ன ஐடியா? இங்கே வரு, உன்னைய வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிட்டு 10 நாளில் பெயிலில் வந்துடுவேன் நான். முடிஞ்சு வச்சா. இப்போ ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படிங்கிற அந்த ஒற்றை கருத்து இருக்கிற வரைக்கும் தான் பயம். பெயிலில் வந்துடலாம்யா, முடிஞ்சு வச்சு. ஏதாவது இங்கே சிஸ்டமேட்டிக்காக நடக்குமா? எதையாவது எவனையாவது நான் ஒழுங்குபடுத்த முடியுமா? எவனாவது பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்ப நியாய தீர்ப்பு உண்டு. இந்த வரிசையில தான் கடவுள் மறுப்பும் இருக்குது. கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு முடிஞ்சு வச்சுல. கேட்கறக்கு ஆள் கிடையாது, நம்மளை நியாயம் தீர்க்கறதுக்கு ஆள் கிடையாது. அப்ப நான் எப்படினாலும் என்ன செய்யலாம்? வாழலாம். அப்படிதான் இந்த கடவுள் மறுப்பு கொள்கை வந்தது. இந்த செகண்ட் தாட், 2வது கருத்து ஆபத்தானது, பயங்கர ஆபத்தானது. இப்போ உங்களுக்கு நான் இந்த 2வது கருத்துன்னு சொல்கிற விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நான் என்ன செய்கிறேன், நம்புகிறேன். புரிஞ்சிருந்தா சந்தோஷம், இல்லாட்டினா அது ஒரு சாபக்கேடு தான். ஏன்னா நம்ம வாழ்க்கையின் வீழ்ச்சிக்கே காரணம் இந்த செகண்ட் தாட் தான், 2வது கருத்து தான். இப்போ இந்த 2வது கருத்து எப்படி வந்துச்சுங்கிறத பார்ப்போம். ஏதேன் தோட்டத்தில் ஒரே தேவன், எங்கும் ஜீவன். அப்படின்னா நெகட்டிவிட்டியே கிடையாது. சரியா? நல்லா ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஆதாம் ஏவாள். அங்கே ஒரே ஒரு பிரமாணம் தான் இருந்துச்சு. என்ன பிரமாணம்? தொடாதே, புசிக்காதே. அதான் ஒற்றை கருத்து தான். தொடக்கூடாது, புசிக்கக்கூடாது. ஏன் தொடக்கூடாது, ஏன் புசிக்கக்கூடாதுலாம் கேள்வியே கிடையாது. ஏன் தொடக்கூடாது, ஏன் புசிக்கக்கூடாதுன்னு எனக்குள்ள எண்ணம் வந்தாலே அது ஒரு செகண்ட் தாட் தான். புரியுதா உங்களுக்கு? நான் சொல்ல எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டு வரீங்க? பாஸ்டர் ஒன்று சொல்லிட்டாரா? அதுதான் ஒற்றை கூற்று, ஒற்றை கருத்து. நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? ஏன் எதுக்குன்னு கேட்டாலே நமக்குள்ள செகண்ட் தாட்டா அது என்ன செய்யுது, டெவலப் ஆகுதுன்னு அர்த்தம். நம்ம செய்ய மாட்டோம், ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் நம்ம.
அங்கே ஒற்றை பிரமாணம், தொடாத புசிக்காத. இவங்களுக்கு தெரியாத பிசாசு அங்கே இருக்கிறான்னு. இவன் வந்தான், என்ன சொன்னான்? இதை புசித்தால் நீங்கள் சாவதில்லை, இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று கர்த்தருக்கு தெரியும். பாருங்க, இது வரைக்கும் தொடக்கூடாது. இப்போ இவங்களுக்கு அந்த செகண்ட் தாட் வர்றதுக்கு முன்னாடி, பிசாசு வந்து இவங்களை சோதிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க அந்த மரத்தை பார்க்கும்போது அந்த மரத்தை தொடணும், புசிக்கணும்னு இவங்களுக்கு ஒரு உணர்வு அல்லது ஒரு சோதனை இருந்திருக்குமா? இருந்திருக்காதா? இருந்திருக்கும். ஏன்னா அது பார்வைக்கு இன்பமாக இருக்குது, புசிப்புக்கு ஏற்றதாக இருக்குது, இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்குது. அப்போ எனக்கு பிடிக்குது, ஆனாலும் எனக்கு ஒற்றை கருத்து தான் இருக்குது. என்ன கருத்து? தொடாத 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 தொடாத. நான் சொல்றது புரியுதா புரியலையா? ஆமாங்க, எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இந்த வாலிப நாட்கள்லாம் வாழும்போது இந்த ஒற்றை கருத்தில் தான் நாங்கள் நிறைய விஷயங்களில் வாழ்ந்துருக்குறோம். நான் நினச்சி பார்க்குறேன், எப்படி நம்ம இதை கடந்து வந்தோம்னா அந்த ஒற்றை கருத்து. பெற்றோர் சொல்லிட்டாங்களா, அதுதான். பாஸ்டர் சொல்லிட்டாரா, அதுதான். என்ன அந்த மாதிரி, எந்த மாதிரி? அந்த மாதிரி. அது மாதிரி இவங்களுக்கு வந்து இருக்கு. அது மாதிரி நாங்கள் எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, அந்த நாங்கள் வாலிபர்களாக இருந்தபோது இருந்த ஒரு பெரிய பாவ சோதனையே இந்த சினிமா தியேட்டர் தான். அப்போ டிவி கிடையாது, அதனால் படம் பார்க்கணுன்னா எங்கே தான் போகணும்? தியேட்டருக்கு தான் போகணும். அதனால் அந்த தியேட்டரை கிராஸ் பண்ணும்போதெல்லாம் ஏதோ ஒரு சொர்க்கத்தை கிராஸ் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்போ. ஏன்னா எல்லாம் மகிழ்ச்சியாக உள்ளே போகிறான், வெளியே வரான், உள்ளே என்ன தான் நடக்குதோடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருக்கும், உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு. ஆனால் சர்ச்சில் சொல்லியிருக்காங்க எங்கே போகக்கூடாது? சினிமா தேட்டருக்கு போகக்கூடாது. சினிமா தேட்டருக்கு போனீங்கன்னா எங்கே போயிடுவேன்? நரகத்துக்கு போயிடுவேன். பாருங்கள், அதான் ஒற்றை கருத்து. புரியுதா உங்களுக்கு? அதுதான் ஒற்றை கருத்து. அப்போ ஆசையாக இருக்கும். அதில் போதா குறைக்கு எங்கள் யூத் லீடர் வேறு என்ன சொல்லிவிட்டாங்க அப்படின்னா, வால் போஸ்ட்டை பார்க்காத, வால் போஸ்ட்டில் எல்லாம் குட்டி சாத்தா உட்காந்துருப்பான், நீ வால் போஸ்ட்டை திரும்பி பார்த்த சாத்தா அவன் மேலே ஏறி உட்காந்துருவான். போச்சா? நமக்கு வெளியே இருக்கிற வால் போஸ்ட்டை பார்க்குற சுதந்திரம் கூட கிடையாது. ஒற்றை கருத்து. அப்போ தியேட்டரை கிராஸ் பண்ணுறோமா, அவ்வளோதான். அதாவது ஏன் போகக்கூடாது? போனால் என்ன ஆகும்? ஒரு தடவை போய் பார்ப்போமே, எப்படி போகலாம்? இதெல்லாம் யோசனையே கிடையாதுங்க. நான் சொல்றது புரியுதா? இதுதான் செகண்ட் தாட்டில் வர்ற பிரச்சனை. இந்த யோசனைக்கு இடம் கிடையாது. போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, அதான் ஒற்றை கருத்து. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் எங்களெல்லாம் காப்பாத்துச்சு அந்த வாலிப நாட்களில் பரிசுத்தமாய் வாழ்கிறதுக்கு. புரியுதா? லவ் பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. பிடிக்கும், எந்த பிள்ளைய பார்த்தாலும் என்ன செய்யும்? பிடிக்கும். ஆனால் வேணாம்டா, செய்யக்கூடாதுன்னு அப்படி ஒரு ஒற்றை கருத்து. இப்போ ஏதேன் தோட்டத்தில் அந்த ரெண்டாவது கருத்தை கொண்டு வந்தது யாரு? சொல்லுங்க, பயப்படாதீங்க, பிசாசு. அப்ப இந்த ரெண்டாம் கருத்துக்கு சொந்தக்காரனே யாரு தான்? அப்போ உங்க மைண்ட்ல ரெண்டாவது ஒரு தாட் வருதுனாலே யார் தான் கொண்டு வர்றா? அல்லது உங்ககிட்ட எவனாவது ஒருத்தன் வந்து ரெண்டாவது ஒரு கருத்தை விதைக்கிறான்னாலே அவன் யாரு? பிசாசு. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். பாருங்க பாருங்க, சிகரெட் அட்டையில் கேன்சர் படம் போட்டிருக்கு, கட்டி. ஆனால் குடிக்கிறான். கேன்சர் படம் போட்டிருக்கே, எதுக்காக போட்டிருக்கு? குடிக்காத, அவ்வளோதான். அதான் ஒற்றை கருத்து. இவன் குடிக்கிறான். எப்படி குடிக்கிறான்? அந்த ஒற்றை கருத்து இருக்கிறவன் குடிக்க மாட்டான்.
யாருக்கெல்லாம் ரெண்டாவது தாட், என்ன தாட் இருக்குது, ரெண்டாவது என்ன அவனுக்குள்ள கருத்து அப்படின்னா, குடிச்சிக்கிட்டு இருக்கிற நேரம் ஒன்றும் கட்டி என்ன செய்யாது, வராது. அப்புறம் சொல்லுங்க, குடிக்கிற எல்லா அவனுக்குமா கேன்சர் வருது? இல்லை. அப்படியே கேன்சர் வந்தாலும் என்ன இருக்கு, இப்பெல்லாம் டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சுங்க, மருத்துவத்துறை எங்கேயோ போயிருச்சு. கேன்சருக்கெல்லாம் இப்போ எல்லா மருந்தெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. போதா குறைக்கு எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான சபை இருக்குது. அவங்க எல்லாரும் கூடி உட்கார்ந்து ஜெபம் பண்ணாங்கன்னா கேன்சர் வியாதியிலிருந்து கர்த்தர் சுகம் தருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கேன்சர் வியாதியிலிருந்து கர்த்தர் சுகம் தருவார் என்று? பத்தியலா, இதுதான் செகண்ட் தாட். இது வந்த உடனேயே எனக்கு அந்த பாவம் செய்கிறதற்கு அவ்வளோதான், சரிக்கிருங்க, எனக்கு சரிக்கிருவேன் நான், அவ்வளோதான். அப்போ அந்த செகண்ட் தாட் கர்த்தர் சொல்றார், எனக்கு பிடிக்கல. அதைத்தான் எலியா மூலமா கர்த்தர் சபைக்கு சொன்னார். எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீங்க, நீங்கள் உங்களுக்கு இருக்கிற அந்த செகண்ட் தாட் எனக்கு பிடிக்கல. இப்போ தேவன் பாவத்தை மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா? மன்னிப்பார். ஜெபத்தை கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பார். பிரச்சனையை மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா? மாற்றுவார். ஏன் கேன்சரையே கர்த்தரால் சுகமாக்க முடியுமா முடியாதா? முடியும். ஆனால் சொல்றாரு, இந்த டீலிங் எனக்கு பிடிக்கல. என்ன, அதனால் இந்த 2ஆம் கருத்துக்கு சொந்தக்காரன் பிசாசு. அதனால் எந்த 2ஆம் கருத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீங்க, அது பிசாசினுடைய ஐட்டம். இந்த 2ஆம் கருத்தே எதிர்கருத்து. என்ன கருத்துங்க? எதிர்கருத்துங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போம். பைபிளில் டைவர்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஆண்டவர்கிட்ட. அப்போ மத்தேயு 19:8 ஆண்டவர் சொல்கிறாரு, மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று மோசே உங்கள் இருதய கடினத்தை நிமித்தம் அவர் இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்க இல்லை. எப்படி இருக்கவில்லை? டைவர்ஸுங்கிற ஐடியாவுக்கே இடம் இல்லை. ஒற்றை கருத்து. என்ன கருத்து? மத்தேயு 19:5 பாருங்க. மத்தேயு 19:5, இது நிமித்தம் புருஷனானவன் தகப்பனையும் தாயும் விட்டு மனைவியோட சேர்ந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லை. எங்கே வாசித்திருக்கணும்? நம்ம ஆதியாம 2ஆவது அதிகாரத்தில் வாசித்திருக்கணும். அப்போ ஆதி முதல்னு ஆண்டவர் சொல்கிறது, இந்த ஆதியாம 2ஆவது அதிகாரத்தில் சொல்கிறார். ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த நாளில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை அது. அவர்கள் ஒரே மாம்சமாக இருக்கிற. அப்போ கல்யாணம்னு ஒன்று ஆச்சா? அவங்க 2 பேர் கிடையாது. எத்தனை பேர்? ஒருத்தர் தான். அது கோர்ட்டே பிரித்து வச்சாலும் அதை யாரும் மாற்றவே முடியாதுங்கிறது தான் ஆண்டவருடைய கோட்பாடு. சரியா? அப்போ ஒற்றை கருத்து என்னது? என்ன சொல்ல மாட்டேறியா? டைவர்ஸ் கிடையாது, பிரிவுங்கிறது கிடையாது. அதுதான் ஒற்றை கருத்து. இப்போ மனுஷனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுல்ல. இவன் இந்த 2ஆவது கருத்தை பேசுகிறான். என்ன பேசுகிறான்? அழகில்லை, அறிவில்லை, குணமாக இல்லை, அன்பே இல்லை, வேலை இல்லை, குழந்தை இல்லை, என்கிட்ட பேசுகிறதே இல்லை, அடிக்கிறாரு, சண்டை போடுறாரு, கொரட்டை விடுறாரு, அம்மா வீட்டிலே போய் உட்காந்துக்கிறாரு, ஃப்ரெண்ட்ஸோடு எந்நேரமும் ஊரை சுற்றிக்கிட்டே இருக்கிறாரு, ஃபோன்லேயே அம்மா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கா, சமைக்கவே தெரியலை, துவைக்க தெரியலை. இந்த எல்லாமே செகண்ட் தாட். அப்போ நீ என்ன சொல்ல வர்ற? என் கூட இவ கூட வாழ பிடிக்கல, இவன் கூட வாழ பிடிக்கல. இதுக்கு தான் இத்தனை இதையும் சொல்கிறது. புரியுதா உங்களுக்கு? செகண்ட் தாட். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இது இருதய கடினம். நான் இதுக்கு இடமே கிடையாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் நீ இப்படி வாதம் வைக்கிறது நிமித்தம் எதிர்த்து நிற்பது இருதய கடினம், எதிர்த்து நிற்பது. அதனால தான் மோசே என்ன சொன்னார்? சரிப்பா, தள்ளுதற் சீட்டை எழுதி கொடுத்துட்டு என்ன செஞ்சுங்க நீங்கள், அது ஒரு சபை பஞ்சாயத்து வச்சு 2 பேரையும் என்ன செஞ்சிடறது, பிரித்து விட்டுறது. அப்போ இது தேவனுடைய சிஸ்டத்துக்கு எதிரான ஒன்று. இப்போ தேவனுடைய சிஸ்டத்தை எதிர்க்கணும்னு எது மனிதனை தூண்டுது? செகண்ட் தாட், 2ஆவது கருத்து. அது
எப்படி வாழ முடியும்? வாழவே சொல்லலை, சேர்ந்து இருக்கத்தான் சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? அப்ப குடும்ப வாழ்க்கையில் நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுக்கு இப்படியெல்லாம் இருக்கணுங்கிற அவசியம் ஏற்றுக்கிட மாட்டீங்களே. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதாவது அவ தலையில் நம்ம கல்லை போட்டு, நம்ம தலையில் கல்லை போட்டு அப்படித்தான் நம்ம விதி முடியணும்னு எழுதியிருந்தா நம்ம யாரை மாற்ற முடியும்? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஏங்க, ரோட்டில் போனால் பஸ் அடிச்சிருது, ஆக்சிடெண்ட் ஆகுது, அதுக்குன்ட்டு ரோட்டில் போகாமல் இருக்குமா? சொல்லுங்கள். இந்த போன வாரம் தூத்துக்குடியில் ஒரு ஃபேமிலி, அம்மா அப்பா பிள்ளைகள், டோட்டல் ஃபேமிலி கொலாப்ஸ் ஆயிடுச்சு ஒரு ஆக்சிடெண்ட்டில். குடும்பமாக நடக்குது. அதுக்குன்னு நம்ம கார் வாங்காமல் இருக்கோமா? காரில் போகாமல் இருக்கோமா? குடும்பமாக போகாமல் இருக்கோமா? தனித்தனியாக போவோமா? மொத்தமாக குடும்பமாக போனால் குடும்பமாக போயிடுவோம் இருக்கோமா? எப்படி விதி கொண்டு போய் விடுதோ அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான், சிவ சிம்பிள். இதை நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா வாழ்க்கை ரொம்ப சுமூகமாக என்ன செய்யும், போகும். ஸோ நோ செகண்ட் தாட். 2வது கருத்துக்கு இடம் கிடையாது. 2வது கருத்து முழுக்க பிசாசுடையது. அந்த 2வது கருத்து தான் நம்மளை எதிராக செயல்பட வைக்கிறது. இப்போ 100க்கு அதிபதி சொல்கிறான்ல, போ என்றால் போகிறான், வா என்றால் வருகிறான். அப்போ போனால் போதான். போ அப்படின்னா, சார் டியூட்டி டைம் முடிய போகுது, என்ன செய்ய அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு போக மனசு இல்லை. அதை எப்படி எதிர்க்கிறேன் நான்? ஒரு 2வது கருத்தை கொண்டு நான் எதிர்க்கிறேன். நான் என்ன எல்லா நேரமும் என்னையவே சொல்கிறீங்க போன்னு, அவனு சொல்லவே மாட்டேங்கிறீங்க பாருங்க. சவுல் அதுதான் பண்ணான். என்ன பண்ணான்? அமலேக்கியரை நீ என்ன செய்யணும்? முற்றிலும் வானத்தின் கீழ், அவன் பேரை சொல்கிறதுக்கு ஒருத்தன் கூட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, காலி பண்ணு அப்படின்னா. அதுதான் ஒற்றை கருத்து. இவன் போகிற போக்கிலே பார்த்தா அங்கே அந்த ஆடு மாடெல்லாம் கொழுன்னு இருந்த உடனே, இதெல்லாம் ஆண்டவரே இதையுமா கொல்ல சொன்னீங்க? இதுதான் 2வது கருத்து. இதை எப்படி கொல்ல சொல்லியிருப்பார்? இவ்வளவு நல்லா கொழுன்னு, சின்ன பிள்ளைகள்லாம் எப்படி பாவம் போல இருக்குது பாருங்க. இவன் என்ன செஞ்சான்? ஆடு மாடெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டான். ஏன்டா தூக்கிட்டு வந்தேன்னு கேட்டால் என்ன சொல்கிறான்? நான் கடவுளுக்கு பலி செலுத்துறதுக்காக கொண்டு வந்தேன் அப்படிங்கிறான். இப்போ அதுக்கு வேதம் என்ன சொல்லுது பாருங்களேன். ரொம்ப அழகாக நம்ம இன்றைக்கி பேசுகிற செய்தியெல்லாம் அப்படி இருக்குது அந்த பைபிளில். 1 சாமுவேல் 15:22 பாருங்கள். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்கள் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும். அதாவது பலி எவ்வளோ மேன்மையானது, எவ்வளோ பரிசுத்தமானது, எவ்வளோ கனத்துக்குரியது. கீழ்ப்படிதல் அதை விட மேன்மையானது. எங்கே வச்சிருக்கிறார் பாருங்களேன். அப்போ இதை நம்ம செய்தியோட கனெக்ட் பண்ணணும். நீங்கள் ஒற்றை கருத்தில் நிற்பது எல்லாவற்றையும் விட மேன்மையானது. அதைத்தான் நீங்கள் மீன் பண்ணிக்கிட்டு வரணும். புரியுதா? ஆமாம், கீழ்ப்படிதல்ங்கிறத அந்த ஒற்றை கருத்தில் நிற்கிறதுல சொல்லியிருக்குது. என்ன? இப்போ தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு அப்படின்னா ஒற்றை கருத்தில் நம்ம நிற்கணும். இதனால அதனால அப்படினால இப்படினாலே 2வது கருத்துக்கு போயிருது. சரி, இப்போ இவன் கீழ்ப்படியலைல சவுல், அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்க. 23 வசனம். 2 பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், விக்கிரக ஆராதனைக்கும். சரி, இப்போ இந்த 2 பண்ணுதல் இருக்குல்ல, இப்போ நம்ம இந்த 2ஆம் கருத்துன்னு பார்க்குறோம். இங்கே 2ங்கிற வார்த்தை இருக்குது. இதுக்கு ஆங்கிலத்தில் ரிபல்லியன் அப்படின்னா எதிர்த்து நிற்பது, எதிர்த்து நிற்பது. அப்போ நம்ம ஒற்றை கருத்துக்கு பாருங்க, ஒற்றை கருத்து தான் தேவனுடைய வாக்கு, ஒற்றை கருத்து தான் தேவன் இந்த உலகத்தில் வச்சிருக்கிற சிஸ்டம். அதுதான் பிரமாணம், அதான் உபதேசம், அதான் கொள்கை. அப்போ அதை நம்ம எதை வச்சு எதிர்க்கிறோம்? இந்த 2வது கருத்தை வச்சு எதிர்க்கிறோம்.
அப்படி எதிர்ப்பது ஆசீர்வாதமா சாபமா? இப்படி இதை எதிர்க்கிறது எவ்வளவு மோசமான செயல்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நான் எங்கள் வீட்டில் நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இப்போ பொதுவாக சமீபத்தில் அப்படி எதுவும் சொல்கிறத எங்கள் வீட்லேயும் விரும்புகிறதில்ல. ஆனால் அந்த செய்தியோட ரொம்ப அது மிங்கிள் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. நேற்று கூட அந்த செய்தியை நான் தியானிச்சுக்கிட்டு இருக்கும்போது நடந்த ஒரு விஷயம். அதனால் உங்களுக்கும் நல்ல தெளிவாக புரியுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஆனால் இது எல்லா இடத்துலையும் இருக்கிற விஷயந்தான். நேற்று சாயந்தரம் கிச்சனில் நான் நின்று கொண்டிருந்தேன். அப்போ என் மனைவி மகள்கிட்ட சொல்கிறாங்க, இந்த தேங்காய் சில்லை வெளியே எடுத்துகிட்டு போய் அலசி டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வை அப்படின்னா. ஸோ இதுதான் ஒற்றை கருத்து. என்ன கருத்து சொல்லுங்கள் பார்க்கலாம், சொல்லுங்கள். தேங்காய் சில்லை எடுத்துகிட்டு போய் அலசி டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வை. இதை சொன்ன உடனே அவள் அதுக்கு முன்னாடி அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருந்தா, பேசிக்கிட்டு இருந்தா, சிரிச்சுக்கிட்டு இருந்தா. சொன்ன உடனே நான் போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்புனா. எனக்கு உடனே இந்த செய்தி தான் நல்லா புரிஞ்சுது. அப்பாடா, எப்படி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் பாருங்களேன். இப்போ நான் சொன்னேங்கரு நில்லு, முதல்ல அம்மா சொன்னதை செஞ்சிரு. அம்மா ஒரு காரியம் சொல்லிட்டாளா, தலை போனாலும் பரவாயில்ல, அதை முடிச்சுட்டு அடுத்து நீ என்ன வேணாலும் செய். ஸோ சிம்பிள். எத்தனை பேருக்கு புரியுது இப்போ? ஸோ சிம்பிளுங்க, ஸோ சிம்பிள். ஒரு பாருங்க, ஆண்டவர் ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறாரு. இதுதான் எல்லா இடத்துலையும் நடக்கிற விஷயம் பாருங்க. மனைவி கணவனை எதிர்ப்பது, பிள்ளைகள் பெற்றோரை எதிர்ப்பது, விசுவாசிகள் பாஸ்டரை எதிர்ப்பது, வேலைக்காரங்க எஜமான்களை எதிர்ப்பது, குடிமக்கள் ராஜாக்களை எதிர்ப்பது. இந்த சிஸ்டத்தை எதிர்க்கிற செயல் இருக்குது பார்த்தீங்களா, அதான். அப்போ இந்த ஒற்றை கருத்து இருக்குதுல்ல, அதுதான் அது. இப்போ இது நல்லதா கெட்டதான்னு நான் யோசிக்கிறதே அது ரெண்டாம் கருத்து தான். அங்கே யோசிக்க வைக்கிறதுல தான் பிசாசு ஜெயிக்கிறான். என்ன? ஸோ நான் இப்போ செய்தியை நான் முடிவுக்கு கொண்டு வர போகிறேன். ஸோ இந்த ரெண்டாம் கருத்து ஏன் ஆபத்தானது அப்படின்னா, இது சாத்தானுடையது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அதனால் இந்த பிசாசு இந்த ரெண்டாம் கருத்தை வச்சு மனுஷனை பாவத்தில் தள்ளுறான், ஏன்னா குடும்பங்களை கெடுக்கிறான், ஏன்னா கலகங்களை உண்டாக்குறான். இப்படி நிறையா தீமைகள் இருக்குது. இந்த ரெண்டாம் கருத்தை மேற்கொண்டு ஜெயம் எடுக்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை பைபிள்னு சொல்கிறேன். தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்தில், அதாவது தானியேல் நாட்களில் திடீர்னு ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டாங்க. சரி, தானியேலுக்கு இருந்த ஒற்றை கருத்து என்னது? ஜெபிக்கணும். அவனுக்கு என்ன? ஜெபம் பண்ணணும். இப்போ சட்டம் போட்டாங்க. ஆனால் பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதுன்னு அறிந்த போதில் வீட்டுக்குள்ளே போய் அறையில் எருசலேமுக்கு நேராக பலகை திறக்க வழக்கம் போல என்ன செய்யறான்? ஜெபம் பண்ணுறான். ஸோ தானியேலுக்கு ரெண்டாவது கருத்து இல்லை. இவனுக்கு நல்லா தெரியும், ஆனால் இவன் கொஞ்சம் கூட யோசிக்கலை. இப்போ வழக்கமாக ஜெபம் பண்ணுவான், இன்னைக்கு போட்டாங்க. இப்போ நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? என்ன செய்ய? ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, பூட்டிக்கிட்டு ஜெபம் பண்ணுவோமா? அமைதியாக ஜெபம் பண்ணுவோமா? காட்டுக்கு போய் ஜெபம் பண்ணுவோமா? அல்லது 2 நாளைக்கு ஜெபம் பண்ணாமல் இருப்போமா? இந்த மாதிரி யோசிக்கிறதே செகண்ட் தாட் தான். இத்தனைக்கும் இவன் ஒரு அமைச்சரவையில் இருக்கிறவன் தான். அதனால் அவனும் சேர்ந்து தான் கையெழுத்தெல்லாம் போட்டிருக்கான். வழக்கம் போல் வீட்டுக்கு வந்தான், சட்டையை கழட்டி போட்டு ஜெபத்தில் இறங்கிட்டான். பாருங்கள், நம்மளும் ஒரு தீர்மானம்னு ஒன்று எடுக்கிறோம். இந்த 2025 தொடங்கும் போது எடுத்த தீர்மானத்தில் எத்தனை இன்னைக்கு உயிரோடு இருக்குது யோசிங்க. இந்த தானியேல் தான் ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணி கொண்டு. பாருங்க, அவனுக்குள்ள இருக்கின்ற ஒற்றை கருத்து என்னன்னா, பரிசுத்தமா இருக்கணும், உண்மையா இருக்கணும். அப்ப ராஜாவின் போஜனம் நம்ம தீட்டுப்படுத்துது. ராஜா சாப்பிடுகிற இடத்துல போய் நம்ம உட்கார்ந்து சாப்பிட்டோம்னா நாம் தீட்டுப்படுவோம், அவ்வளவுதான். அப்ப அந்த கருத்துக்கு என்ன செய்யலாம் தான் யோசிப்பானே தவிர நோ செகண்ட் தாட்.
நேராக கிச்சனுக்கு போனான். அங்கே மாஸ்டரை பார்த்து, நான் அங்கே உட்காந்து சாப்பிட முடியாது, நான் நேராக கிச்சனுக்கு வந்துடுறேன், எனக்கு கொஞ்சோண்டு வெஜிடபிள் வச்சு ரைஸ் கொடுங்க அப்படின்னா. அவன் யோசிக்கிறான், இப்போ உனக்கெல்லாம் ராஜ போஜனம் கொடுக்க சொல்லியிருக்கிற ராஜா, நீ ராஜ போஜனம் சாப்பிடாம சாதாரணமாக இந்த மாதிரி சாப்பிட்டு இழைச்சி போயிட்டீன்னா ராஜா என்கிட்ட கணக்கு கேட்பார். அதை பற்றி நீ கவலைப்படாத, நீ வேணால் டெஸ்ட் பண்ணிப்பார் என்னைய. ரைட்டு பாருங்க, அந்த ஒற்றை கருத்துக்காக வாழ்கிறவர்கள், நோ செகண்ட். அவங்க என்ன நினைப்பாங்க, ராஜா கேட்டால் என்ன செய்ய, அதை அப்புறம் பார்ப்போம். பாருங்க, அந்த பரிசுத்தத்துக்காக, அந்த ஒற்றை கருத்துக்காக நின்ன தானியேலின் காரியம். தானியேல் 6வது அதிகாரம் கடைசியில் போட்டிருக்குது. தானியேல் 6:28 பாருங்க. தரியு ராஜாவின் காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜபார காலத்திலும் தானியேலின் காரியம். யார் ஜெயிப்பா? ஒற்றை கருத்தில் இருக்கிறவங்க ஜெயிப்பாங்க. ஒற்றை கருத்தில் இருக்கிறவங்க பரிசுத்தமாக இருப்பாங்க. ஒற்றை கருத்தில் இருக்கிறவங்க சாதிப்பாங்க. ஒற்றை கருத்தில் இருக்கிறவன் தான் படிப்பான். ஒற்றை கருத்தில் இருக்கிறவன் தான் அவன் நினச்சது அவனுக்கு என்ன செய்யும், நடக்கும். கவனிங்க, நம்முடைய கனவுகள் எல்லாத்தையும் பிசாசு தகர்த்து போடுவது அந்த 2வது ஒரு ஒப்பீனியனை கொண்டு வந்து தான். அதனால் விழித்து கொள்ளுங்கள். நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் நம்ம ரொம்ப ஜென்டிலாக நடத்துகிறவர், ரொம்ப அழகாக நடத்துகிறவர். நமக்கு தேவை ஒரு வைராக்கியம். இப்போ இந்த ரகசியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரா? இன்னிலேருந்து ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் யோசிங்க. யோசித்து நம்மளை கொஞ்சம் சரி பண்ணணும். உடனே நம்ம சரி ஆயிட முடியாது. ஏன்னா இதெல்லாம் நம்முடைய வருஷ கணக்காக நம்ம பழகி வச்சிருக்கிற விஷயம். அந்த செகண்ட் தாட்டுங்கிறது எல்லாத்துலேயும் வரும். ஒன்று சொன்ன உடனே டக்கு டக்கு டக்குன்னு நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். ஏன், எதுக்கு, எப்படி, அப்படின்னா செய்யணுமா, செய்யலைன்னா வந்துக்கிட்டே இருக்கும் நமக்குள்ளே. அந்த செகண்ட் தாட் வந்துக்கிட்டே இருக்கும். இது நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு நம்ம கொஞ்சம் பழகணும். ஆனால் பழகிட்டீங்கன்னா யூ வில் பி த சக்ஸஸ்ஃபுல் பர்சன் இன் திஸ் எர்த். அல்லேலூயா. சங்கீதம் 143:10 சொல்லுது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன், நம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆண்டவர் உங்களுக்கு ஜெயம் தருவார்.